Hello my dear friends, welcome back. TOC series பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்திக்கு வீடியோல கடைசியில 2 ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஹோம்ஒர்க் 1 அண்ட் ஹோம்ஒர்க் 2. நிறைய பேர் சால்வ் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ ஹோம்ஒர்க் 1ல என்ன சொல்லியிருந்தோம்னா, L is a language such that a power n such that n greater than or equal to 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்டேட்ஸ் வரும்? ஈக்குவல் டு வந்துருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்னா n+1 ஸ்டேட்ஸ். ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியில் என்ன வரும்னா n+1 ஸ்டேட்ஸ். ஹோம்ஒர்க்ல என்ன கேட்டிருந்தோம்னா a power n such that n greater than 4 இருந்தா எவ்வளோ ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். சிம்பிள் கான்செப்ட் n+2 ஸ்டேட்ஸ். n+2 ஸ்டேட்ஸ். அது மாதிரி ஹோம்ஒர்க் 2ல என்ன இருந்தோம்னா l is equal to a power n such that n greater than or equal to 10 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இந்த கொஸ்டினுக்கு நீங்க டிஎஃப்ஏ வரையவே தேவையில்ல. அக்கார்டிங் டு ப்ராப்பர்ட்டி பிளஸ் கிரேட்டர் than or equal to அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா n+1 ஸ்டேட்ஸ். n+1 ஸ்டேட்ஸ். ஸோ பார்த்தே நம்ம என்ன சொல்லிடலாம்னா 10+1 is equal to 11 ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தோம். கிளியரா? ஸோ நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி தான் நம்ம இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே வீடியோ பார்க்க போறோம். ஸோ டீடைல்டா கவனிங்க. ஐ எம் ஜஸ்ட் எரேசிங் த ஸ்லைட். இந்த ஒரு கொஸ்டினுக்கு போகலாம். இதுவும் நெட்ல ஆஸ்க் பண்ண ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதுவும் ரொம்பவே சிம்பிளான விஷயம். பட் இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டான சில விஷயத்த ஆராய்ந்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். கன்சிடர் ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா M which is given as அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா கொடுத்துட்டான். இந்த ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் கொடுத்துட்டான். எப்பவுமே கண்டிப்பா ஒரே ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் தான் இருக்க முடியும். அண்ட் ஒரு டிரான்சிஷன் அண்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேட் கொடுத்துட்டான். அப்போ ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்கு, ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருக்கு. இது டிட்டர்மினிஸ்டிக்கா என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்க. இது டிஎஃப்ஏவா என்எஃப்ஏவா அப்படிங்கிறத டிரான்சிஷன் டயக்ராம் போட்டு எனக்கு சொல்லுங்க. நான் இப்போ உங்களோட சேர்ந்து அதை நான் போட போறேன். இப்ப பாஸ் பண்ணிடுங்க. நீங்க இதுக்கு டிரான்சிஷன் டயக்ராம் போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு டிஎஃப்ஏவா என்எஃப்ஏவா எனக்கு சொல்லுங்க. ஸோ நானும் டிரான்சிஷன் டயக்ராம் போடுறேன். டிரான்சிஷன் டயக்ராம் எப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெல்டா இந்த இடத்துக்கிட்ட ஸ்டேட்ஸ் வரும். டோட்டலா 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. S0, S1, S2. S0ங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட் அண்ட் S2ங்கிறது ஃபைனல் ஸ்டேட். அண்ட் ஆல்பபெட் பாத்தீங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆல்பபெட் தான் இருக்குது. ஏ இருக்கு, பி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா A, B அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ ஏன்னு ஒரு ஆல்பபெட் அண்ட் பின்னு ஒரு ஆல்பபெட் இருக்கு. ரைட்டா? S0 ஏங்கிற இன்புட் எடுத்துட்டு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா S0 ஏங்கிற இன்புட் எடுத்துட்டு ஏக்கு தான் போகுது. ஸோ ஏ. S0 பிங்கிற இன்புட் எடுத்துட்டு S0 ஏங்கிற இன்புட் எடுத்துட்டு எங்க போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா S0கே தான் போகுது. கரெக்டா? S0கே தான் போகுது. S0 ஏங்கிற இன்புட் எடுத்துட்டு S0ங்கிற ஸ்டேட்டுக்கே தான் போகுது. S0 பிங்கிற இன்புட் எடுத்துட்டு S1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. S1 ஏங்கிற இன்புட் எடுத்துட்டு S1க்கே போகுது. S1 பிங்கிற இன்புட் எடுத்துட்டு எங்க போகுதுன்னா S2க்கு போகுது. S2 தட் இஸ் அ ஃபைனல் ஸ்டேட். ஏவா இருந்தாலும் S2க்கு தான் போகுது, பியா இருந்தாலும் S2க்கு தான் போகுது. இதை நம்ம உற்று கவனிக்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரியுது. என்னது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா டிரான்சிஷனும் எவ்வளவு எலமெண்ட்ஸ் தான் உள்ள இருக்குன்னா ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. தட் இஸ் ஒரே ஒரு மூவ் தான் இருக்கு. ஒரு மூவ் இருந்தா ஒருமே பிரச்சனை கிடையாது. இது கண்டிப்பா என்னன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டான்னு நம்ம சொல்லிடுவோம். கரெக்டா சார்? இந்த டயக்ராம் போட்டு புரிஞ்சுக்கிட்டோம். டயக்ராம் இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க. S0ல இருந்து ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சிஷன், பியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சிஷன். S1ல இருந்து ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சிஷன், பியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சிஷன். S2ல இருந்து ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சிஷன், பியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சிஷன். அப்ப டிஎஃப்ஏவா இருந்தா மேக்சிமம் டிரான்சிஷன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன்டு ஆல்பபெட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன்டு ஆல்பபெட்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எவ்வளவு இருக்குது? 3 இருக்கு. ஆல்பபெட்ஸ் எவ்வளவு இருக்குது? 2 இருக்கு. அப்ப 3 into 2 is equal to 6 டிரான்சிஷன்ஸ் தான் பாசிபிள். எவ்வளவு டிரான்சிஷன்ஸ் தான் பாசிபிள்? மேக்ஸிமம் டிரான்சிஷன்ஸ் எவ்வளவு தான் பாசிபிள்? 6 டிரான்சிஷன்ஸ் பாசிபிள். பாருங்க 1 டிரான்சிஷன்ஸ் எழுதுறேன். ஒரே ஒரு செகண்ட். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன், செகண்ட் டிரான்சிஷன், தேர்ட் டிரான்சிஷன், ஃபோர்த் டிரான்சிஷன்,
5th டிரான்சிஷன் 6th டிரான்சிஷன். ஓவராலா எனக்கு எவ்வளவு டிரான்சிஷன்ஸ் தான் இருக்குன்னா 6 தான் இருக்கும். இது ஒரு புதுமையான விஷயம். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். தெளிவா நோட்ல நோட் பண்ணிக்கங்க. ரைட்டா? சோ இது ஒரு டிஎஃப்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ஸ்கிரீனை எரேஸ் பண்ணிடுறேன். தேவைப்பட்டா பாஸ் பண்ணி எழுதிங்க. ஓகே, சோ திருப்பி நம்ம கொஸ்டினை போய் ரீட் பண்ணலாம். கன்சிடர் a finite state machine M which is given as S0 that contains a loop of A, okay, something like that. மாதிரி கொடுத்திருக்கான். Then L of M is the language accepted the machine S is set of strings having 2 or more B, 2 or more A, 3 or more B, 3 or more A அப்படின்னு 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கான். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த மெஷினோட ஓவரால் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். சரியா? அப்ப ஓவரால் லாங்குவேஜ்ங்கிறது தான் நமக்கு இன்னும் தெரியல. சோ W என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது எழுதிக்கலாம். எப்சிலான் ஏ பி ஏஏ ஏபி பிஏ பிபி ஏஏஏ ஏஏபி ஏபிஏ அண்ட் சோ ஆன் அப் டு பிபிபி வரைக்கும் அண்ட் சோ ஆன் இது போயிட்டே இருக்கும். இட் இஸ் இன்ஃபைனைட். இது ஓவரால் W. இப்ப நமக்கு என்னென்னலாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நமக்கு என்னென்ன சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க லூப் எல்லாத்தையும் விட்டுருங்க. லூப்புங்கிறது எக்ஸ்ட்ரா. லூப் எல்லாத்தையும் விட்டுருங்க. லூப் இல்லாம இந்த சென்டர் பாடியை மட்டும் பாருங்க. நல்லா சொல்றது புரிஞ்சுங்க. இந்த சென்டர் பாடி மட்டும் பாருங்க. இந்த சென்டர் பாடி என்ன சொல்லுதுன்னா S0 B எடுத்துக்கிட்டு எங்க போகுது? S1க்கு போகுது. S1ல இருந்து B எடுத்துட்டு எங்க போகுதுன்னா S2க்கு போகுது. இந்த சென்டர் பாடி இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த சென்டர் பாடி இருக்கு பாத்தீங்களா? லூப் எல்லாத்தையும் விட்டு அதை மட்டும் தான் எடுத்து. இதுதான் பிரைமரியா எனக்கு தேவைப்படுறது. இதுதான் எனக்கு பிரைமரியா என்ன பண்றது தேவைப்படுறது. அதை மட்டும் எடுத்து எழுதிட்டேன். அப்போ மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங்கே என்னன்னா எப்சிலான் வராது. ஸ்டார்ட் ஸ்டேட் இஸ் நாட் அ ஃபைனல் ஸ்டேட். வெறும் ஏ வராது, வெறும் பி வராது. ஏன்னா மினிமம் எத்தனை எலிமெண்ட் தேவைப்படுது? 2 எலிமெண்ட் தேவைப்படுது. ஏ வராது. பாருங்க, ஏ இங்கே முடிஞ்சிடும். S0லயே இருப்பேன். ஏ போட்டீங்கன்னா எங்க இருப்பீங்க? நல்லா கவனிங்க. ஏ பாசிபிளா சார் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஏன்னு இன்புட் எடுத்தா எங்க இருப்பீங்க? ஏ இங்கே தான் இருப்பீங்க. ஏ பாசிபிள் கிடையாது. ஏபி பாசிபிளா சார்னா ஏ பி இங்க பாருங்க. ஏ பி இங்கே நிக்கிறீங்க. S1 இஸ் நாட் அ ஃபைனல் ஸ்டேட், பாசிபிள் கிடையாது சார். பி ஏ பாசிபிளா சார்? பி ஏ இங்க பாருங்க. பி ஏ S1ல தான் இருக்கீங்க, நாட் பாசிபிள். பி பாசிபிளா சார்? பி பாசிபிள். பாருங்க, பி பாசிபிள். அப்ப மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ இல்ல, ஏபி இல்ல, பிஏ இல்ல, பிபி தான். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் W ஓட மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங்கே என்னன்னா பிபி தான். மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங் என்னது? பிபி. அப்ப ஆப்ஷனுக்கு போய் எதை கட் பண்ணலாம்னு பாருங்க. 2 or more B may be the option. 2 or more A possible. Whether this is possible, not possible. 3 or more A ரெண்டுக்கே வழியில. அப்ப 3க்கு எப்படி பாசிபிள் இருக்கும்? 3 or more A is not possible. 3 or more A is also not possible. Okay, 2 or more B ஆ 3 or more B ஆ? 2BA பாசிபிள் தானே? 2BA பாசிபிள் தானே? அப்ப என்ன அர்த்தம்? 2 or more B is possible. That will be the final answer. சொல்றது புரியுதா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றது புரியுதா? ஓகேவா? 2 or more B. நல்லா கவனிங்க. 2 or more B, 2 or more B, more B's. ஓகேவா? 2 or more B's, 3 or more B's. உங்களுக்கு இதுக்குள்ள கன்ஃபியூஷன் வரலாம், அதை நான் தெளிவுபடுத்துறேன். 2 or more B's ஓட மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங் என்னன்னா BB. மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங் என்ன? BB. BBB is also possible னு சொல்றேன். say yes or no. minimum possible is BB. BBB is also possible. 2 or more B's னு சொன்னா this is correct. இங்க பாருங்க, W is equal to 3 or more B னு சொன்னா BBB is the minimum possible string. 3 B's இருக்கணும் BBB. அதுக்கப்புறமா என்னதான் வரும்? 4 தான் வரும். அப்போ என்னோட கான்செப்ட் படி நான் கண்டுபிடிச்ச Wல எனக்கு என்ன வருது? BB வருது. இந்த BB-ய 3 or more B's அக்செப்ட் பண்ணல நான் சொல்றேன். say yes or no. 3 or more B's is not accepting BB. So this is not the answer. The correct answer is 2 or more B's. 2 or more B's. சொல்றது தெளிவா புரியுதா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் லூப் போட்டு வந்துச்சுன்னா யாரதான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா சென்டர்ல யாரு போறாங்களோ அவங்களதான் கன்சிடர் பண்ணணும். லூப்பை நீங்க கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா ஏஏ இஸ் நாட் பாசிபிள். ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. 2 or more A's னு கொடுத்திருக்கான். ஏஏ நாட் பாசிபிள். 3 or more A, ஏஏஏ இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். cut it. 3 or more B is possible.
3 or more b is possible, but 3b ல தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என்னது, bb-லயே ஸ்டார்ட் ஆகணும், bbb-யும் வரணும், bb-ல ஸ்டார்ட் ஆகணும், bbb-யும் வரணும். so I am going to this option. ஒருத்தவங்க கேக்குறாங்க, எனக்கு ஒரு டவுட் சார், bbb பாசிபிளா சார்? bbb பாசிபிளா? பாருங்க, b லூப் போட்டீங்கன்னா இங்க a b ன்னு கொடுத்தான்னு வைங்க, இங்க a, b ன்னு கொடுத்தான்னு வைங்க, a, b ன்னு கொடுத்தான்னு வைங்க, that means என்ன அர்த்தம்? a or b anything is okay. A or B anything is okay. அதுதான் இந்த இதோட பேர் என்னன்னா A or B anything is okay. சரியா? ஓகேவா? தெளிவா புரிஞ்சிருச்சா? நான் எரேஸ் பண்ணிடுறேன். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் இதை வச்சு கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். தெளிவா கவனிங்க. ஆன்சர் தெரிஞ்சிச்சு, இதோட விட்டுறாதீங்க. ஐ எம் எரேசிங் தி ஸ்லைட். ஐ எம் எரேசிங் தி ஸ்லைட். இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஸ்டார்ட் ஸ்டேட்டா, ஸ்டார்ட் ஸ்டேட்டே ஃபைனல் ஸ்டேட்டுமா, A0 பேர் வச்சுக்கிறேன். இங்க வந்து B A அப்படிங்கிறது வச்சுக்கணும். A0 வச்சா கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க. ஏன்னு வச்சுக்கணும், கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோ, இல்லை Q0ன்னு வச்சுக்கணும், பிரச்சனையே இல்லை. Q0ன்னு வச்சுக்கணும். ஸ்டார்ட் ஸ்டேட் as ஃபைனல் ஸ்டேட், எப்சிலான் will come right. ஸ்டார்ட் ஸ்டேட் as ஃபைனல் ஸ்டேட், எப்சிலான் will come right. அதுக்கப்புறமா இப்படி லூப் போட்டு A போட்டா என்ன அர்த்தம்? A1 டைம், A2 டைம், A3 டைம் அண்ட் AN நம்பர் ஆஃப் டைம்ஸ், AN நம்பர் ஆஃப் டைம்ஸ். இதான் இதோட மீனிங். இதான் இதோட மீனிங், ரைட்டா? செகண்ட் லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. சேம் திங் ஐ எம் புட்டிங் Q1 A, B, A, B அப்படின்னு நான் போட்டேன்னு அர்த்தம்னா எப்சிலான் வரும், W is equal to எப்சிலான் வரும். அதுக்கப்புறமா A வரலாம், ஆர் B வரலாம், A வரலாம், ஆர் B வரலாம். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணா வரலாம். அப்ப A வரலாம், B வரலாம், AA வரலாம், AB வரலாம், BA வரலாம், BB வரலாம். எப்படி சார்? A B B A B B. இது ஜோக்கர் மாதிரி, நீங்க வச்சு எப்படி வேணா விளையாடலாம். அப்ப எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் தான். அப்ப இங்க என்ன சொல்ல வரா, திருப்பி இந்த கொஸ்டினுக்கு பூவாம பாருங்க. திருப்பி என்ன சொல்ல, மினிமம் பிபி சொல்றது புரியுதா? மினிமம் பிபி, கடைசியில என்ன வேணா வரலாம். ஆனா கண்டிப்பா எத்தனை வந்துடும்? பி எத்தனை வந்துடும்? 2 பி. 2 or more பீஸ் கம்பல்சரியா வரும். 2 or more பீஸ் வரும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏ ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதனாலதான் என்ன பண்ணோம், நம்ம இந்த ஏ ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த ஏக்கெல்லாம் ரோல் இல்லையா சார்? இந்த ஏக்கெல்லாம் ரோல் இல்லையா அப்படின்னா, லூப் போட்டோம்னாலே என்ன மீனிங்னா 0 or more number of times. 0 or more number of times. ஓகேவா? 0 or more number of times. இதான் யாரோட பேரு? லூப்போட கான்செப்டே இதுதான். சோ பாருங்க, S0 A அப்படின்னு நான் போட்டேன்னா A can present 0 or more number of times. A can present 0 or more number of times. கொஞ்ச நேரம் கழிச்சு S1ன்னு போட்டு நான் B போட்டேன்னா B can present 0 or more number of times. 0 or more number of times. கரெக்டா தெளிவா புரிஞ்சிருச்சா? சப்போஸ் நான் S2ன்னு போட்டு A, B ன்னு போட்டேன்னா A or B can present 0 or more number of times. 0 or more number of times. இதை தெளிவா எழுதி வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவா நோட் பண்ணி வச்சுங்க. கேஸ் 1 வெறும் A மட்டும் போட்டாங்க. கேஸ் 2 B மட்டும் போட்டாங்க. கேஸ் 3 A B ரெண்டையும் போட்டாங்க. ஓகேவா? இது தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் இப்ப உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு இப்போ எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு எழுதிட்டு அடுத்தது வாங்க. ஸ்லைட் எரேஸ் பண்ணிட்டு அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு போறேன். ரைட்டா? ரைட். இப்போ நம்ம அந்த முக்கியமான விஷயத்த சொல்றேன். இங்க கொடுத்திருக்கிற இந்த ஆட்டோமேட்டாவை நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த கொடுத்திருக்கிற ஆட்டோமேட்டாவை ரெகுலர் எக்ஸ்பிரஷனா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பேசிக் மட்டும் இப்ப சொல்றேன், தெளிவா புரிஞ்சுங்க. லூப் கொடுத்திருந்தாங்கன்னா 0 or more number of times. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்? A ஸ்டார்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? லூப்ல B கொடுத்திருந்தாங்கன்னா 0 or more number of times. இந்த தடவை யாரு? B. அப்ப எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? B ஸ்டார்னு ரெப்ரசன்ட் பண்ணும். S0ல இருந்து S1க்கு B போகுது அப்படின்னா இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? ஒரு தடவை தானே போகுது. இது ஒரு தடவை தானே போகுது. அப்ப எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? B ன்னு ரெப்ரசன்ட் பண்ணும்.
இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடைசியில a, b னு கொடுத்திருந்தாங்கன்னா 0 or more number of times 0 or more number of times 0 or more number of times a or b னு சொன்னோமா? a or b னு சொன்னோமா? r னா யூனியன்னா பிளஸ். அப்ப a பிளஸ் b னு போடலாம். a பிளஸ் b the whole star. புரியுதா? a பிளஸ் b அப்ப என்ன அர்த்தம்? இது எப்படி படிக்கணும்? a or b any number of times. சொல்றது புரியுதா? நல்லா பாருங்க. a or b any number of times. திருப்பி நான் படிச்சு காட்டுறேன். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு காட்டுறேன். லூப்ல a மட்டும் கொடுத்துட்டான்னா 0 or more a that is a any number of times. a any number of times. லூப்ல b மட்டும் கொடுத்தனா 0 or more number of b's that is b any number of times. b any number of times. one time b கொடுத்தானா கம்பல்சரி one time b, no more options, வெறும் b. a, b னு கொடுத்துட்டானா 0 or more number of times a or b. 0 or more number of times a or b னு சொல்லிட்டானா a plus னா r a or b எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹோல் ஸ்டார் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் a or b ஹோல் ஸ்டார் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். கதை புரிஞ்சிருச்சா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா கொடுத்திருக்கிற இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல எழுத போறேன். வெரி 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 இம்பார்ட்டன்டான டாஸ்க். இதை பண்ணிட்டீங்கன்னா கிளியர். தெளிவா பாரு. ஒன்னொன்னா எடுத்து எழுதிக்கலாம். நான் ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுறேன். பிரச்சனை கிடையாது. ஏ இப்படின்னா நீங்க என்ன எழுதுவீங்க? ஏன்னு எழுதுவீங்க. கரெக்டா? அடுத்தது S0ல இருந்து பிஐ எடுத்து ஏன்னு எழுதிங்கன்னா ஏ ஸ்டார் எழுதுவீங்க. S0 எடுத்துட்டு S1க்கு போறீங்க. அப்ப இதை என்ன பண்ணுவீங்க? பின்னு எழுதுவீங்க. அடுத்தது என்ன பண்றீங்க? S1ல ஏவை வச்சு சுத்துறீங்க. சோ இது என்னன்னு எழுதுவீங்கன்னா எகைன் ஏ ஸ்டார்னு எழுதுவீங்க. கரெக்டா? உங்களால எழுத முடியுதான்னு செக் பண்ணிக்கிங்க. ஏ ஸ்டார்னு எழுதுவீங்க. அப்புறமா என்ன பண்றீங்க? S1ல இருந்து S2க்கு போறீங்க. எதை எடுத்துட்டு போறீங்கன்னா பி எடுத்துட்டு போறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா பின்னு எழுதுவீங்க. அடுத்தது என்ன பண்றீங்க? S2ல a, bன்னு போட்டுட்டீங்க. அப்ப இது என்ன எழுதுவீங்கன்னா a or b any number of times. a or b any number of times a plus b the whole starனு எழுதுவீங்க. a plus b the whole starனு எழுதுவீங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு டிரான்சிஷன்ஸ்க்கும் எழுதுறேன். என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு டிரான்சிஷன்ஸ்க்கு எழுதிருக்கேன். இந்த டிரான்சிஷனுக்கு எழுதிட்டேன். நல்லா கவனிங்க. இந்த டிரான்சிஷனோடத இங்க எழுதி இருக்கிறேன். S0 ஓடது. S0ல இருந்து S1க்கு போறது வெறும் b எடுத்துட்டு போகுது. அப்ப அதோட எக்ஸ்பிரஷன் என்ன? b மட்டும். S1ல யாரு சுத்துறான்னா a சுத்துறா. சோ S1 எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் a, சோ a ஸ்டார்னு போட்டாச்சு. S1ல இருந்து S2க்கு b போகுது. S1ல இருந்து S2க்கு b போகுது. அப்ப ஒன் டைம் போகுது, b மட்டும் போட்டாச்சு. S2ல சுத்துது a, b னு சுத்துது. அப்ப a or b the whole starனு போட்டாச்சு. தெளிவா புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எழுத போறேன். ஓவரால் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுத போறேன். நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா நான் எழுத போறேன். பாஸ் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை தெளிவா எழுதிருங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக போறோம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக போறோம். தெளிவா கவனிச்சுக்கோங்க. லிசன் கேர்ஃபுல்லி. உங்க எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. அட்டகாசமா முடிக்க போறோம். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே S0ல இருந்து A சுத்துது. அப்ப A ஸ்டார். இங்க இருந்து இங்க B மட்டும் வருது. ஓகேவா? நான் லேசர் போட்டு காட்டுறேன். இதுக்கு என்ன எழுதுவீங்க? A ஸ்டார். இதுக்கு என்ன எழுதுவீங்க? B. அதுக்கப்புறம் S1 சுத்துது. அதுக்கப்புறம் S1 என்ன பண்ணுது? சுத்துது. யார் எடுத்துட்டு சுத்துது? A ஸ்டார் எடுத்து சுத்துது. அப்ப A ஸ்டார். அதுக்கப்புறமா S1ல இருந்து B எடுத்துட்டு எங்க போறீங்க? S1ல இருந்து எத்தனை டைம் எடுத்துட்டு போறீங்க? ஒன் டைம் எடுத்துட்டு போறீங்க. அப்ப B. ஓகேவா? அப்புறமா ஃபைனலா S2ல என்ன பண்றீங்கன்னா AB ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சுத்துறீங்க. அப்ப என்ன பண்ண? A or B the whole star. கடைசியா முடியும் போது A or B the whole star. ரைட்டா? நான் இது ஒரு ரீரைட் பண்றேன். I am just rewriting it. ஓகேவா? A star B A plus B the whole star. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல கம்பல்சரி பிரசன்ட் ஆயிருக்கும்னு நான் சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? கம்பல்சரி பிரசன்ட் ஆயிருக்கும் சார். கம்பல்சரி பிரசன்ட் ஆயிருக்கும் மேடம் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க? A ஸ்டார் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. B சொல்லலாம். A ஸ்டார் சொல்ல முடியாது. B சொல்லலாம். A plus B ஹோல் ஸ்டார் சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா ஸ்டார்னா மே ஆர் மே நாட். ஏன் சார் 0 ஆர் மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளால சொல்ல முடியாது.
கண்டிப்பா யார் பிரசன்ட் ஆயிருப்பா? பி. ஏன்னா ஒன் டைம் பிரசன்ட் ஆயிருக்கும், பி ஒன் டைம் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஒன் டைம் பிரசன்ட் ஆயிருக்கிறத மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. அந்த ஒன் டைம் பிரசன்ட் ஆயிருக்கிறத மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. அப்ப இந்த ஓவரால் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யார் எழுதுவீங்க? பிபின்னு எழுதுவீங்களா? இந்த ஓவரால் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல பிபின்னு எழுதுவீங்களா? உங்களோட நோட்ல இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா, உங்களோட நோட்ல நீங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கோட மினிமம், இந்த லாங்குவேஜோட மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங் பிபின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்ட்ரிங்கோட மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங் பிபின்னு சொல்லியிருப்பேன். அத அத நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வழியாவும் ப்ரூவ் பண்ணிட்டேன். அதை நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வழியாவும் ப்ரூவ் பண்ணிட்டேன். பாருங்க, இதுல யார் தான் மினிமம்? பி தான் மினிமம். வேற மத்தவன் எல்லாருமே ஆப்ஷனல் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா, ஃபைனைட் ஆட்டோமேட்டா புரிஞ்சிருச்சு, டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா புரிஞ்சிருச்சு, நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா புரிஞ்சிருச்சு, எத்தனை ஸ்டேட்ஸ்ங்கிறத கால்குலேட் பண்ண புரிஞ்சிருச்சு. இப்ப ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, சூப்பர் சார், ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்னு கமெண்ட்ல போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் என்ன மோட்டிவேட் பண்ணும், இன்னும் அதிகமான வீடியோஸ் போட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ரொம்ப பேருக்கு கஷ்டமான சப்ஜெக்ட். பட் ஐ எம் ட்ரையிங் டு டைல்யூட் இட். ஐ எம் ட்ரையிங் டு மேக் இட் ஈஸி ஃபார் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்றது புரியுதா? எப்படி ஒரு ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறதுன்னு பார்த்தோம், எப்படி ஒரு ஆட்டோமேட்டால இருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறதுன்னு பார்த்தோம், இப்போ எப்படி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஸ்ட்ரிங் எடுக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிச்சயமா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. so that I will get more interest to provide more videos. Thank you so much. Thank you so much. Take care.